Hi students, welcome to Doubt Free Maths. Chapter 1 exercise 1.4 9th sum பார்க்கலாம். Sum கவனிங்க. If the function f is defined by f of x வந்து x, 2 எப்போனா greater than 1 1 விட அதிகமா இருக்கும்போது x plus 2 யூஸ் பண்ணும். 2 எப்போனா minus 1 லிருந்து plus 1 வரைக்கும் minus 1 உண்டு plus 1 உண்டு சரிங்களா இதுவும் less than or equal to அப்ப minus 1 லிருந்து plus 1 வரைக்கும் சரிங்களா அடுத்தது x minus 1 அது எப்பனா minus 3 விட அதிகமா minus 1 விட குறைவா சரிங்களா அப்படி இருந்தா இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இப்போ இத நம்ம வந்து எப்படி போட்டுக்கலாம் அப்படினா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் நம்பர் லைன் போட்டுறேன் ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு -3 ல இருந்து -1 இப்ப -3 தானே இருக்குறதுலயே நமக்கு வந்து சின்னது -3 இங்க எடுத்துக்கறோம் அப்படினா அடுத்து இங்க -1 இங்க -1 ஸ்டார்ட் ஆகுது அடுத்து -1 போட்டுக்கோங்க அடுத்து 1 வரைக்கும் இல்லையா அப்ப greater than 1 அப்ப 1 விட அதிகமா இருக்கிற வரைக்கும் சரிங்களா சரி கவனி இப்போ இந்த -3 ல இருந்து இது பாருங்க -3 ல இருந்து -3 விட அதிகமாவும் -1 விட குறைவாவும் இருந்தா இது இங்க x -1 போடணும் சரிங்களா கொடுத்திருக்க கண்டிஷன் -3 விட அதிகமாவும் -1 விட குறைவாவும் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து x -1 ன்ற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும் நெக்ஸ்ட் 2 க்கு என்ன கொடுத்திருக்காங்க -1 ல இருந்து 1 வரைக்கும் அப்படி அப்ப இதுல இருந்து இந்த 1 வரைக்கும் 2 இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா x plus 2 சரி இப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா புரிஞ்சுதா சரி புரிஞ்சுதா சரி சம் போங்க ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க ஃபர்ஸ்ட் f of 3 கேட்டிருக்காங்க f of 3 னா +3 எங்க இருக்கும் 1 க்கு அப்புறம் 2 3 இங்க இருக்கும் இல்லையா அப்ப இங்க 3 இருக்கும் அப்ப x plus 2 யூஸ் பண்ணிக்கணும் x plus 2 எடுத்துக்கணும் அப்போ f of 3 வந்து x இருக்க இடத்துல 3 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 3 plus 2 5 சரிங்களா f of 3 கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா f of 0 கேட்டிருக்காங்க f of 0 எங்க இருக்கும் 0 எங்க இருக்கும் 1 க்கு முன்னாடி இங்க இருக்கும் இல்லையா +1 க்கு முன்னாடி 0 இருக்கும் அப்போ 0 இருந்துச்சுன்னா 2 செகண்ட் ஒன் f of 0 equal to 2 அவங்களே கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க f of -1.5 கொடுத்திருக்காங்க -1.5 கொடுத்திருக்காங்க இப்ப இது வந்து எங்க இருக்கும் -1.5 எங்க இருக்கும் -1 இங்க இருக்கு -1.5 இங்க இருக்கும் அப்புறம் -2 இருக்கும் -1.5 இங்க இருக்கும் அப்போ இதுக்கு x -1 அப்போ x -1 னா x இருக்க இடத்துல -1.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க -1 அப்ப இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா மைனஸும் மைனஸ் ஆகும் 2.5 ஆயிடும் சரிங்களா அடுத்து fourth ஆப்ஷன் பாருங்க f of 2 plus f of -2 இப்போ f of 2 க்கு என்ன 2 எங்க இருக்கும் இங்க இருக்கும் இல்லையா அப்ப இங்க 2 இருக்கும்னா x plus 2 னா x இருக்க இடத்துல 2 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 2 plus 2 வந்து 4 னு கிடைக்கும் plus f of -2 கவனிங்க f of -2 னா அங்க என்ன யூஸ் பண்ணோம் -2 எங்க இருக்கும் இங்க இருக்கும் அப்ப x -1 அப்ப x -1 ல நம்ம கீழ எடுத்து போட்டுக்கலாம் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் இதுக்கு வந்து 2 plus 2 னு வரும் இது தனியா பிராக்கெட் போட்டுக்கலாம் plus f of -2 க்கு வந்து இந்த ஈக்குவேஷன் இல்லையா அப்ப x -1 அப்போனா -2 -1 அப்போ -2 plus 2 கேன்சல் ஆயிடும் அப்ப 2 -1 equal to 1 அப்போ இதுக்கு 1 is the answer புரிஞ்சுதா இதுல ஏதாவது டவுட் இருக்கா ரொம்ப சிம்பிள் தான் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க thank you